இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆன தெலுங்கு மூவி டாக்கு மகாராஜ் படம் எப்படி இருக்குன்னு இப்ப பாத்துறலாம். வில்லன் பாபி டியோலால ஒரு ஃபேமிலிக்கு பிரச்சனை வருது. அந்த ஃபேமிலில போய் பாலகிருஷ்ணா டிரைவரா வேலைக்கு சேர்றாரு. அந்த ஃபேமிலிக்கு வில்லனால ஒரு ஆபத்தெல்லாம் தடுத்து நிறுத்துறாரு. பாலகிருஷ்ணா உண்மையா யார் அந்த ஃபேமிலில டிரைவரா சேர்ந்தாரு? இதுக்கான பதில் தான் டாக்கு மகாராஜ். எனக்கு இந்த படம் டீசென்ட் வாட்சா இருந்தது. பாலகிருஷ்ணாவோட மூவிக்கு நம்ம எது எதிர்பார்த்து போமோ அதை இந்த படத்துல பக்காவா கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எனக்கு ரொம்ப பிடிச்சது. பெருசா எங்கேயும் போர் அடிக்காம மாசா கொண்டு போனாங்க. செகண்ட் ஹாஃப்ல ஒரு பெரிய ஃபிளாஷ்பேக் வரும். அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் முடிஞ்சோட கிளைமாக்ஸ் தான். செகண்ட் ஹாஃப் எனக்கு ஒரு ஓகேவான ஃபீல் கொடுத்தது. ஸ்டோரியில அவங்க புதுசா எதையும் ட்ரை பண்ணல. ஏற்கனவே நம்ம நிறைய டைம் பார்த்த ஒரு ஸ்டோரியை தான் கையில எடுத்திருக்காங்க. பட் ஸ்கிரீன் பிளே கொஞ்சம் நல்லா இருந்தது. பாலகிருஷ்ணாவை எப்படி பார்த்தா ஆடியன்ஸ்க்கு பிடிக்குமோ அந்த மாதிரி தான் ஸ்கிரீன்ல காமிச்சிருக்காங்க. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் கலக்கிட்டாரு. பாலகிருஷ்ணா பேசுற டைலாக்ஸ் அவரோட டைலாக் டெலிவரியும் வேற லெவல்ல இருந்தது. தமிழோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் இந்த படத்தோட ஒரு பெரிய ஹைலைட்டா சொல்லலாம். சாங்ஸ்மே தியேட்டர்ல பார்க்க சூப்பரா இருந்தது. சினிமாட்டோகிராஃபர் அவரோட பெஸ்ட் இதுல கொடுத்திருக்காரு. இந்த படத்துல என்ன பிரச்சனை பார்த்தாக்க ஃபிளாஷ்பேக் உள்ள போனா கொஞ்ச நேரத்துல வெளியில வரணும். ஆனா இங்க வழக்கமா எல்லா தெலுங்கு படங்களையும் பண்ற மாதிரி கிளைமாக்ஸ் முன்னாடி தான் வெளியில வந்தாங்க. சோ ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல ஒரு படம் செகண்ட் ஹாஃப்ல ஒரு படம் ரெண்டு படம் பார்த்த ஃபீல் இந்த படம் கொடுத்தது. அதே மாதிரி புதுசா எதுவும் இதுல இருக்காது. ஏற்கனவே நிறைய வாட்டி தோற்ற ஸ்டோரியா தான் இதுலயும் எடுத்திருக்காங்க. பட் ட்ரீட்மெண்ட்லாம் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கும். அடல்ட் கண்டென்ட்ல இந்த படத்துல எதுவும் கிடையாது. பாலகிருஷ்ணாவோட அந்த மாஸ் ஆக்ஷன் சீன்ஸ்லாம் ரசிக்கிற நீங்க இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு பிடிக்கும். பொதுவா மாஸ் கமர்ஷியல் படங்களை விரும்புற ஆடியன்ஸ்க்கு இது ஒரு டீசென்ட் வாட்சா இருக்கும். பட் லாஜிக்லாம் பார்க்குற ஆளா நீங்க இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி. தமிழ்நாடு தியேட்டர்ஸ்ல இப்ப இந்த படம் சப்டைட்டில்ஸோட ரன் ஆகுது. ட்ரை பண்ணி பாருங்க.